14 மட்டும்தாங்க ஐயா வருத்தம். காதல்னு ஒண்ணு இருந்துச்சு, வருஷம் ஃபுல்லா வருத்தம் தாங்க ஐயா. அதுவும் இந்த படிக்கிற வயசுல கல்லூரி காலத்துல எல்லாம் காதல் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளின்னு வந்துருச்சு, அவ்வளோதான் ஐயா. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க ஐயா. இந்த காதல் செட் ஆகணும்னே ஒரு சில பொய்யெல்லாம் வச்சிருக்காங்க, புக்கு போட்டிருக்காங்க, வாங்கி படிங்க. பையன் சொல்வான், இந்த உலகத்திலேயே உன்ன மாதிரி ஒரு அழகிய நான் பார்த்ததே இல்லை. டேய், நீ பார்த்ததே 10 ஃபிகர் தான், அதுல எப்பறம் உலகத்திலேயே அழகான பொண்ணு? இவன் எப்படி கிளியோபேட்ராவை உஷார் பண்ணிட்டான். அந்த பொண்ணு சொல்வா, என் லைஃப்ல இப்படி ஒரு ஜென்டில்மேனை நான் பார்த்ததே இல்லை. நீ வாழ்ந்ததே 18-20 வருஷம், அதுக்குள்ள என் லைஃப்லயே இனிதான் உனக்கு லைஃபே ஆரம்பிக்குது. ஒரு பொண்ணுக்கு 20 வயசுல 18 வயசுல உரிமையான உண்மையான உறவுன்னு சொன்னா அது அப்பா தானே சார்? இன்னைக்கெல்லாம் லவ் செட் ஆகுன்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிக்கணும். அவனுங்களுக்கு பிடிச்சா அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது, அப்பா அம்மாவுக்கு பிடிச்சா சொந்தக்காரங்களுக்கு பிடிக்காது, சொந்தக்காரங்களுக்கும் பிடிச்சிச்சுன்னா ஜாதி கலவரம்னு ஒன்று வரும். எங்க ஜாதியில இப்படி எல்லாம் புளி குழம்பு வைக்க மாட்டோம். ஏன் வச்சா திங்க மாட்டியா? எங்க ஜாதியில ரசத்துக்கு இந்த புளியை ஊத்த மாட்டோம். ஏதோ ஒன்று புளினா புளிக்கு தான் செய்யும். எந்த புளி துவரடிக்குது கசக்குதுன்னு சொல்லுங்க, அந்த புளியில வாங்கி கரைச்சி ஊத்துறோம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம். நீ கல்யாணம் மட்டும் பண்ணி வை. பொண்டாட்டி விஷம் வச்சாலும் ரசம் வச்சாலும் உனக்கு தெரியாது. எந்த ரசம் வச்சா உனக்கு என்ன, எங்க ஜாதி உங்க ஜாதின்னு. எப்படியும் காதல் செட் ஆக போறதில்ல, செட் ஆனா கல்யாணம் பண்ண போறதில்ல. எதுக்கு காதலுக்காக ரிஸ்க் எடுத்து கடைசியில ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட போறியா? இல்ல நான் யாரு, எதுக்கு பிறந்த, என்னோட ஐடென்டிட்டி என்ன, என்னோட கெரியர் என்னன்னு நீ வாழ்ந்து இந்த உலகத்தையே ஓம் பின்னாடி வர வைக்க போறியா? இல்ல படிக்கிற வயசுல ஒண்ணுமே தெரியாத வயசுல ஒரு பொண்ணு பின்னாடியோ பையன் பின்னாடியோ நீ போக போறியான்னு யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணு ஒரு பையனை பாக்குறான்னா அந்த பையனோட கண்ணில் அவ அப்பா தெரியணும். ஒரு பையன் ஒரு பொண்ணை பாக்குறான்னா அந்த பொண்ணோட கண்ணில் அவ அம்மா தெரியணும். அந்த காதல் தான் சார் நிலைக்கும். அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு போய் அவங்க அப்பா வந்தாலே சந்திரமௌலி சந்திரமௌலி அப்படின்ட்டு அவர் முன்னாடியே கூப்பிடுறானே ஒழிய எந்த பொண்ணு முகத்துல அப்பாவை பார்க்குறேன், அதெல்லாம் நடக்கிற காரியம் இருக்கு ஐயா. இந்த ட்ரெஸ்ஸு, நான் யூஸ் பண்ற பொருள், பயன்படுத்துற ஒவ்வொரு சின்ன சின்ன பொருளும் யாரோ எனக்கு வாங்கி கொடுத்தது. அவங்களோட பர்மிஷன் கேட்காம இதை நான் யாருக்கும் கொடுத்துட முடியாது. அதே மாதிரி தான் இந்த உடம்பு, இந்த உயிர் எல்லாமே அப்பா அம்மா கொடுத்தது சார். அவங்கள கேட்காம எப்படி நான் உனக்கு தான் நீ எனக்கு தான் முடிவு பண்ணிக்கிறீங்க? அருமை அருமை, எல்லாம் கைதட்டணும், இதுக்கு ரொம்ப முக்கியம். காதல் தப்பில்லை, காதல் வர வயசு தான் தப்பு. நன்றி, வணக்கம். ஆஹா.